இன்னொரு விஷயம், இன்னொரு பயிற்சி, கண்ணை போட்டு வைங்கன்னு சொல்லி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. இட் லுக்ஸ் ஸோ சிம்பிள், பட் இட்ஸ் ஹைலி சட்டில். இதனுடைய பலன் வந்துட்டு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன். ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய குருநாதர் மூலமாக புக் மூலமாக கேள்விப்பட்டீங்க. ஜஸ்ட் டிரான்சென்ட் யுவர் ஃபிசிக்கல் பாடி அண்ட் மைண்ட். To get into the higher state, one has to transcend physical body and mind. மனதையும் உடலையும் தாண்டின பிறகு அந்த ஹையர் டைமென்ஷனில், இந்த டிரான்ஸில், அந்த 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 உயர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும்னு சொல்லுவாங்க. ஹசரத் மாமா அதை ரொம்ப சாதாரணமாக கண்ணை போட்டு வைன்னு ஒரு பயிற்சி மூலமாக சொன்னாங்க. கண்ணை போட்டு வைனா நான் பண்ணேன். ஆனால் அது முழுமையான பலன் பிற்காலத்தை புரிஞ்சு அதை செய்யும்போது மாஷால்லாம் அது வார்த்தைகள் இல்லை. அந்த கண்ணை போட்டு வைக்கிற பயிற்சியில் என்ன ஆனன்னா, நம்ம பொதுவாக பார்க்கப்போ நான் இந்த கேமரா பார்த்துட்ருக்கேன். பார்க்கும்போது த்ரூ மை சென்சஸ் ஆல் சிக்னல்ஸ் ரீச்சஸ் மை மைண்டு ப்ராசஸ் த சிக்னல்ஸ் அக்கார்டிங்லி இட் ரெஸ்பான்ஸ், இட் கிவ்ஸ் சிக்னல்ஸ், எவ்ரி திங் கோஸ் ஆன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ நான் கண்ணு திறக்கும்போது என் கண் மூலமாக மற்ற விஷயமாக என்னென்ன என்னுடைய 5 சென்சஸ் மூலமாக என்ன ப்ராசஸ் நடக்குமோ அத்தனை நடந்துருக்கு. இப்போ இதில் வந்துட்டு என்னுடைய உடலும் மனமும் என்னுடைய மைண்டும் பாடியும் ஆக்டிவாக இருக்குது. கண்ணு போட்டு வைக்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி blank. மை ஐஸ் ஆர் ஓப்பன், தோ they are open, neither my mind does any calculation, there is no process in my mind, physical body is totally absent, there is no movement, I am still. So when there is no movement, when it is still, I have transcended my physical body. Next stage is mind. So mind is also off, it is not doing any process, though it receives signals, it keeps quiet. So through this process I transcend my physical body as well as mind. In fact, when I transcend my physical body and mind, நான் உண்மையான யாரோ அது மட்டும், அந்த அவேர்னஸ் மட்டும் தான் நிற்குது. இட் இஸ் த விட்னஸ், இட் இஸ் த அவேர்னஸ் தட் விட்னஸஸ். என்னுடைய பிரஜை மட்டும் இருக்குது, அந்த பிரஜை மட்டும்தான் சாட்சி பயமாக இருக்குது. எந்த கேல்குலேஷன் ப்ராசஸ், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்ரிஷியேஷன் எதுவுமே இல்லாமல் எல்லாம் அபோவ் ஆல் மைண்ட் ப்ராசஸ். அல்ஹம்துலில்லாஹ். அதர் சொன்ன முக்கியமான, அதாவது ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்களுக்கு அதர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அவங்க அதர் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு நபர் ரியாலிட்டி செய்யாத பட்சத்தில் அவங்க ஒன்றுமே இல்லை. ஹீரோ வித்தவுட் ரியாலிட்டி இஸ் ஜீரோ. ஸோ ரியாலிட்டி நம்ம விட்டால் நம்ம பறந்துடுவோம். நம்ம வளர்ந்துட்டே வரோம் ரியாலைஸ் பண்ணிவிட்டு. சப்போஸ் வளர்ச்சி தடங்கள் படுறது மட்டும் இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லாமல் அதான் பறந்துடுன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு அவன் சொல்லும்போது பயமாக இருக்கும். நீங்கள் ரியாலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முக்கியம் இல்லை, அதை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் காணாமல் போயிடுவீங்கன்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்க குருநாதர் கொடுக்குற பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. எந்த காரணத்தை கொண்டும் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் கற்பனையும் பண்ணாத பாதனத்துக்கு வந்துடுவீங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ரஜத்தை பற்றி ரஜத்துன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ரியாலத்தில் வந்துட்டு நம்ம குருநாதருடைய பர்மிஷன் இல்லாமல் தவறுதலாக பண்ணால் எதிர்மறையான விளைவுகள் உண்டாகும். ரஜத்துன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பாதுகாப்பாக இருக்குன்னா கூட குருநாதர்கள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அவங்களுடைய பர்மிஷனோட தான் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சி செய்யணும். ஏன்னா நான் சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி செய்ய வேணாம். முறைப்படி குருநாதர் அணுகி பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் அந்த பயிற்சிகள் செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தவறுகள் பண்ணும்போது குருநாதர்கள் அதை தடுத்து உங்களை பாதுகாப்பாங்க. ஸோ இஜாசஸ் பர்மிஷன்றது ஆன்மீகத்தில் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஹசரத் மாமா ஒரு வாட்டி எங்கள் பயிற்சிகளை பற்றி பேசும்போது அவங்க எங்கிட்ட ஒரு கருத்தை பரிமாறிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதில் ரஃபி இருந்தான். அவங்க ஒரு கேஷுவலாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, நான் இது வரைக்கும் கொடுத்தது 2% தான், 2% ஆன்மீகம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 98% இருக்குதுன்னு சொன்னாங்க. கேட்டு அசந்துட்டோம். நாங்கள் நினச்சோம் கிட்டத்தட்ட எல்லாமே பெற்றுக்கிட்டோம், நம்ம ஆல்மோஸ்ட் அந்த டெஸ்டினேஷன் வந்துட்டோம்,
அந்த நம்மளுடைய குறிக்கோளை நெருங்கிட்டும் எல்லாமே அடைய போகிறோன்ற ஒரு கற்பனையில் இருக்கும்போது, ஒரு 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 சந்தோஷமான சூழல் இருக்கும்போது அவங்க சொன்னது, உங்களுக்கு நான் கொடுத்தது 2% தான், இன்னும் 98% இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் பொறுத்து அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன். அதாவது அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில், இந்த உடலை நான் விட்டு போனாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. ஹஸரத்துடைய பாதை ஹைலி ரெவல்யூஷனரி. மன்சூர் கதையை கேள்விப்பட்டீங்க, அனலக் அன்தலக். அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு ரொம்ப, அதாவது அவங்க ஒரு வாட்டி என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் யார் தெரியுமாங்க, அல்லாஹ்லேருந்து வந்து பொறிங்க, தீ பொறிங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ்க்கு இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸும் எல்லா இதுவும் உங்கள்கிட்டையும் இருக்குது, பொக்கிஷமாக மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கண்ணை பற்றி ஒரு மாதிரி அது இன்னும் கண்முள்ள நிற்குது. நீங்கள் யார் தெரியுமா நீங்கள், அல்லாஹ்கிட்ட வந்து தீ பொறிங்க அப்படின்னு சொன்னாங்க.